வணக்கம் மக்களே. ஸோ இந்த சைக்காலஜி ஆஃப் மணி வந்து இந்த ரீசெண்ட் டைமில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த அரவிந்த் சாமி கோபிநாத்துக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சைக்காலஜி ஆஃப் மணி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்குங்க. அதுதான் நான் சொல்லுவேன். இந்த சைக்காலஜி ஆஃப் மணி புக்கு நான் ஆல்ரெடி ஒரு லைப்ரரியில் படிச்சிருக்கேன். பட் என்கிட்ட பர்சனலாக இல்லை. ஆனால் இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு நல்ல புக்கு தாங்க. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ஓவரால் பியூர் சைக்காலஜிக்கல் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆனால் இதில் வந்து ஒரு சில டேர்ம்ஸ் சில வாதங்கள்லாம் எனக்கே வந்து பிடிக்காது. எனக்கே பர்சனலாக உடன்பாடு இல்லை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதில் லக்கை பற்றி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ லக் ஆக்சுவலி ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க வந்து பில்கேட்ஸுக்கு இது எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து கரெக்டான டயத்தில் வந்து கரெக்டான இடத்துல பிறந்திருக்காரு. அவர் யூஎஸ்ஏல இந்த இடத்துல தான் பிறந்திருக்கணும். ஸோ அதே மாதிரி இதே ஸ்கூலில் படிச்சிருக்கணும். அங்கே பால் ஆலனை மீட் பண்ணியிருக்கணும். அவருக்கு இதே மாதிரி கம்ப்யூட்டர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கணும். பில்கேட்ஸுக்கும் சின்ன வயசில் இருந்திருக்கணும். இந்த மாதிரி கரெக்ட் டைமின் ஒரு 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 என்ன சொல்கிறது, இல்லாஜிக்கலாக சில விஷயங்கள் சொல்லி பாருங்கள். உண்மைதான், எனக்கும் அந்த லக்கில் பிலீவ் இருக்குது. ஆனால் இந்த இதில் வந்து அவர் வந்து எடுத்தோடனே லக்கை சொல்கிறதுனால வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி டீமோட்டிவேட்டட் ஆகிடுச்சுங்க. ஸோ எனக்கு லக்கு மேலே வந்து ரொம்ப உடன்பாடே கிடையாதுங்க. ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, யூடியூப் எடுத்துக்கோங்க. சில யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ன்னு ஒரு மெட்ரிக் நான் வச்சு சொல்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இல்லை 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் எடுத்துக்கலாம். சில யூடியூப் சேனலுக்கு வந்து 100 வீடியோஸ் 200 வீடியோஸ்லேயே வந்திருக்கு. ஒரு சில சேனலுக்கு 1000 2000 போய் வராமல் இருந்திருக்கு. ஒரு சில சேனல் 5000 வீடியோஸ் இருந்தும் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இல்லாத சேனலில் நான் பார்த்துருக்கேன். நான் சொல்கிறது தமிழ்லங்க. எனக்கு ஒரு சேனலாக தெரியும். அவங்க கிட்டத்தட்ட வந்து 3000 2000 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க டோட்டல் சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா 1,53,000 தான். ஸோ இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ்லாம் எனக்கு தெரியுங்க. ஸோ இட்ஸ் பியூர் லக். பட் ஹார்ட் ஒர்க் அது நிச்சயமாக தேவை. மற்ற சேனல் மாதிரி அவங்க இல்லாமல் இருந்து அவங்க இன்னும் நிறைய புஷ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இன்னும் பல வீடியோஸ் போடுறாங்கன்னா அவங்க வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ மற்றவங்க மாதிரி நம்ம இல்லாததுனால அது வந்து நம்ம அன்லக்கியாக ஆயிட மாட்டோம். நிச்சயமாக ஆயிட மாட்டோம். மற்றவங்க போகிற ஸ்டெப்ஸ் வேறு, மற்றவங்க ஒரு லைஃப் ஸ்டோரிஸ் வேறு, மற்றவங்க நிறைய விஷயத்த இது மாதிரி ட்ரை பண்ணி இந்த மாதிரி அன்லக்கியாக இருந்திருக்கலாம். ஸோ தட் பியூர்லி அகென்ஸ்ட் மை ரூல்ஸ். ஸோ நம்ம வந்து புக்கில் இருக்க டைம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைம்னு ஒன்று சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைமுங்கிறது நான் எப்படி சொல்லுவேன்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு இந்த டைம் வேல்யூ தெரியும். முக்கியமாக இப்போ வாரன் பஃபெட் எடுத்துக்கோங்க வைங்களேன். அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தது வந்து கிட்டத்தட்ட அவர் 11 வயசுலேயே நம்ம ஆரம்பித்தார். 13 வயசோ 12 வயசுல எனக்கு சரியில்லை. பட் அவரே லேட்டுன்னு சொன்னாருங்க. அதை எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அது லேட்னா இப்போது எப்போ இன்வெஸ்ட் பண்ணோன்னா தெரியல, பிறந்ததுலேருந்து தான் தெரியல. ஏன்னா அந்த எந்த அளவுக்கு ரன்வேன்னு சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு உங்களோட இப்போது நீங்கள் உங்களோட கரண்ட் ஏஜ் இப்போ 20 வைங்க, 60 இயர்ஸ் தான் உங்கள் ஒரு மாதிரி அல்டிமேட் கோல் ஏஜ், இல்லை ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதான் கோல். உங்களுக்கு ரன்வே பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து பெரிய ரன்வே இருக்குது. இதே ஒரு 35 இல்லை 40ஸ்ல இருக்கவங்களுக்கு வந்து அது வந்து பாதி கூட இல்லை, ஒரு 20 இயர்ஸ் தான் இருக்குது. அவங்களுக்கு உங்களை விட ரன்வே சின்னது. ஸோ ரன்வே பெருசாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதிகமான பர்சன்டேஜ் எதிர்பார்க்க வேணாம். உங்களுக்கு சின்ன பர்சன்டேஜே ஒரு பெரிய ஒரு 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 எஃபெக்ட், ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இதுதான் வந்து இந்த காம்பவுண்டிங் எஃபெக்டோட வந்து ஒரு பெரிய ஒரு மேஜர் ஹைலைட்டான விஷயம். அதுக்கு உதாரணமான பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து வாரன் பஃபெட் தான். அவர் வந்து 1930ஸ்லேயோ 1940ஸ்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அவர் ரன்வே பெருசாக இருந்த பட்சத்தில் தான் இப்போ பெர்க்ஷைர் ஹாத்வே வந்து ஒரு பெரிய $multi-billion கம்பெனியாக இருக்குது. அதே மாதிரி வாரன் பஃபெட் வந்து இப்போது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்வெஸ்டர்னு சொல்லலாம், who is alive. ஸோ அந்த அர்த்தத்தில் ஸோ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்டர் இன் அவர் வேர்ல்டு. ஸோ இந்த இதில் வந்து ரன்வே வந்து ரொம்ப முக்கியங்க, வெல்த் க்ரியேட் பண்ணுறது. அதே மாதிரி நான் இப்போ சொன்னது வந்து வெல்த். ஸோ நிறைய பேர் வந்து ரிச்சுக்கும் வெல்த்துக்கும் வந்து ஒரு ஒரு பொலாரிட்டி இருக்கிறத வந்து மறந்துடுறாங்க. ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி பார்க்குறாங்க. ஆக்சுவலி வெல்த்துங்கிறது வேறு, ரிச்சுங்கிறது வேறு. ரிச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னதான் அதிகமான இன்கம் இருந்தால், நீங்கள் அதிகமான இன்கம் இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் ரிச். பட் வந்து அதை ஸ்பெண்ட் பண்ணாமல் உங்களுக்கு தேவையான விஷயத்தில் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு வெல்த்தை க்ரியேட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து இப்போ 10,000 சேலரி வருது. உங்களோட ட்ரூ மந்த் எக்ஸ்பென்ஸ் வந்து 4,000 வச்சுக்கோங்க. உண்மையான, அதாவது அது இல்லாமல் இருக்க முடியாதுன்னா
ரொம்ப அடிப்படை தேவைன்னா ஒரு 4000. லெட்ஸ் சே இப்போது நீங்கள் திடீர்னு ஒரு நெக்ஸ்ட் மந்த்தில் ஒரு பிஸ்னஸில் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எல்லாம் ஸ்மூத்தாக போய் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு, உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு 60,000 சேலரி வைங்க, நீங்கள் ஸ்டில் அதை 4,000 எக்ஸ்பென்சஸ் தேவையானதுக்கு மட்டும் பண்ணாமல் இருந்து நான் சேலரி அதிகமாக வருதுன்னு காரணத்துக்காக நீங்கள் செலவு பண்ணணுங்களே, தென் யூஆர் ரிச், யூஆர் ஷோயிங் டு பி ரிச். ஸோ உங்களுக்கு வெல்த் க்ரியேட் பண்ணாது. பட் நீங்கள் அதே மாதிரி அதே 4,000 பண்ணால் இந்த தடவை உங்களால் 56,000 சேமிக்க முடியும். அதே மாதிரி அதை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதோட பொட்டன்ஷியல் வந்து இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். அதை நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பீயிங் ரிச்சாக இருக்க மட்டும் முயற்சி பண்ணுறீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தரும். அதே மாதிரி இந்த மணியை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது வந்து ரோல் ஆஃப் பிஹேவியர். ரோல் ஆஃப் பிஹேவியர் மீன்ஸ் அதோட பிஹேவியர் நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக மணியை பொறுத்த வரைக்கும் லைக் நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, என்ன எவ்வளோ அளவுக்கு நீங்கள் வந்து அதை என்ன சொல்கிற இமோஷ்னலாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல். நீங்கள் சில சமயம் யோசிச்சிருப்பீங்க, ஜஸ்ட் ஃபார் ஆஃபர் நிறைய பேர் வந்து ஒரு பொருள் வாங்குவாங்க அமேசானில் இல்லை ஏதாவது ஒரு ஆன்லைன் வெப்சைட்ஸில் ஆஃபருக்காக மட்டும் பொருள் வாங்குவாங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலி ஒரு பேட் டிசிப்ளின்ங்க. அந்த மாதிரி இருக்கிறது தவறு. அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பெரிய பின்னடைவு ஏற்படும். உங்களுக்கு வந்து இது என்ன குறிக்குதுன்னா, உங்களுக்கு வந்து சரியான ஒரு கண்ட்ரோல் இல்லை உங்கள் மணி மேலே. அதனால தான் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க. ஸோ ரோல் ஆஃப் பிஹேவியருங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஸோ நெக்ஸ்ட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா, சேவ் மணி. ரேஷ்னலாக இல்லாமல் ரீசனபிளாக இருக்கிறதையும் இங்கே வந்து குறியீடு பண்ணியிருக்காங்க. லைக் இதை நான் எப்படி சொல்கிறதுனா, லைக் விச் இஸ் இம்பார்ட்டன்ட். லைக் மேபி இப்போது வந்து நீங்கள் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி சேர்க்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. லைக் இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்க எதிர்பார்க்குறீங்க, ஒரு 15 lakh இல்லை 20 lakh வந்து இஎம்ஐ போட்டு. ஸோ ரேஷ்னலாக இல்லாமல் யோசிச்சிருக்கீங்க. ஸோ எனக்கு கார் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு ஷோ ஆஃப் இல்லை ஒரு சொசைட்டி ஸ்டேட்டஸ்க்காகவும் இல்லை ஷோ ஆஃப்காகவும் யோசிக்கும். பட் அதோட ட்ரூ நேச்சர் நீங்கள் உண்மையான ரீசன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கார் எதுக்கு வேணும்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற பேசிக்கலாக வெஹிக்கிள் வச்சுக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் நிறைய பேராக போகணும், ஒரு ஃபேமிலியாக போகணும், என்டர்டெயின்மெண்ட்னா யூ கேன் கோ ஃபார் பேசிக் மாடல் லைக் 3 to 5 lakh இல்லை 3 to 6 lakh நிறைய இடத்துல பேசிக் மாடல்ஸ் இருக்குது. நீங்கள் அதுக்கு போகலாம். பட் நீங்கள் அதுக்கு போகாமல் இருந்து உங்களுக்கு பெரிய இது வேணுங்கிறத நீங்கள் தவிர்க்கலாம். பட் நீங்கள் தவிர்க்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலி என்னென்னா, உங்களுக்கு கார் வாங்கணுங்கிறது ஃபோக்கஸாக, காரில் போகணுங்கிறதா, இல்லை நல்ல ஒரு ஒரு லுக்கை வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஸ்டேட்டஸை வந்து காட்டுறோங்கிறது உங்களோட ஃபோக்கஸாங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா நீங்கள் ஒரு 15 lakhக்கு ஒரு கார் வாங்க பதிலாக அதே ஒரு 3 to 5 lakh ஒரு டீசென்ட் கார், நான் கார் வாங்காதீங்கன்னு சொல்லேன். ஸோ அவ்வளோ ஸ்டூபிடிட்டாக இருக்கவங்கள நீங்கள் எனிவே பணம் ரெடி பண்ணுறீங்க. பட் ஒரு 5 lakh ஒரு டீசென்ட் கார் வாங்கி ஒரு மிச்ச ஒரு மணி, இந்த சேம் அமௌண்ட் ஆஃப் மணியே எடுத்து நீங்கள் மிச்ச மணி இன்வெஸ்ட் பண்ணியிருந்துன்னு வைங்களேன், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர ஒரு நல்ல ஒரு கால்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர ரிட்டர்ன்ஸ் கூட இந்த காரை உங்களுக்கு வந்து ரன் பண்ணுறதுக்கு உதவும். அட்லீஸ்ட் மந்த்லி பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்காக யூஸ் ஆகும் நிச்சயமாக. ஏன்னா இப்போது உதாரணத்துக்கு ஒரு 10 lakh நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் 1% டிவிடெண்ட் வருதுங்க. ஒரு டீசெண்டான ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, இல்லை கிளஸ்டர் ஆஃப் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அட்லீஸ்ட் ஒரு 1 to 2% டிவிடெண்ட்னா 10 to 20,000 இயர் வந்து ஒரு அட்லீஸ்ட் உங்களோட ஃபியூவல் எக்ஸ்பென்சஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு 20% ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நீங்கள் மந்த்லி எப்படியோ ஒரு 2 to 4,000 மினிமம் நீங்கள் ஃபியூவல் போடுவீங்க. அது கார்னால் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 40 to 50% ஒரு ஃபியூயலுக்கு இல்லை உங்களோட சர்வீஸ் கூட எக்ஸ்பென்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா அது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. அதில் வந்து அந்த மாதிரி பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பியூராக லாஜிக்கலாக அணுகணும், ரீசனபிளாக. லைக் ஏன் அதை பண்ணுறேன், இதனால் என்ன கிடைக்க போகுது. ஸோ முக்கியமாக அது மணி ஸ்டாண்ட் பாயிண்ட்டுக்கு இது ரொம்ப உதவுங்க. இதுக்கு மணினால் இது யாரும் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறீங்க, பட் இட்ஸ் ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி லாங் டேர்ம் திங்கிங்கும் வேணும். இப்போ நான் சொன்ன அந்த கார் மெத்தட் பார்த்தீங்கன்னா, அந்த கார் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, அது ஆக்சுவலி ஒரு பெசிமிஸ்டிக் ஐடியா. லைக் ஏன் இந்த மாதிரி பண்ணுறது, இது பேர் தான் பெசிமிஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, பெசிமிஸ்டிக்னா மற்றவங்கள அட்டென்ஷன் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணுறது தான் பெசிமிஸ்டிக். அதுவும் ஒரு சொசைட்டல் ஸ்டேட்டஸ்க்காகவும் ஒரு அவுட்லுக் ஆகிறதுக்காகவும் பண்ணுறது தான் ஒரு பெசிமிஸ்டிக். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து லாங் டேர்ம் திங்கிங் வச்சுக்கோங்க. அதாவது
ஒரு லாங் டேர்மாக நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? ஷார்ட் டேர்ம் ரொம்ப முக்கியம் தான். பட் லாங் டேர்மாக வைக்கிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஒரு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கும். நீங்கள் பண்ணுற விஷயத்தில் எதனால் இது பண்ணுறேன், ஸோ இதனால் பண்ணுறதுனால என்ன கிடைக்க போகுதுங்கிறத நீங்கள் முன்னாடியே யோசிச்சா தான் நீங்கள் அந்த விஷயத்தில் நீங்கள் இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ கிளாரிட்டிங்கிறது ஒரு இன்னோவேட்டபிளான விஷயம். அதை நீங்கள் வந்து தவிர்க்கவே முடியாது. கிளாரிட்டி கிடைச்சா தான் நீங்கள் வந்து அதில் இன்னும் கொஞ்சம் வந்து இன்டெப்த்தாக ஒர்க் பண்ணுவீங்க. என்னவா இருக்கட்டும், நீங்கள் வந்து முன்னாடி யோசிச்சிங்க. ஸோ பிளான் அக்கார்டிங் டு இட். ஸோ ஜஸ்ட் கிரைண்ட் இட் லைக் ஹெல். அதே மாதிரி நீங்கள் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து அதோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட்னா நான் ஒர்க்கே பண்ண மாட்டேன், ஸோ எனக்கு எதுவுமே கிடையாது, ஸோ இன்னொருத்தங்க கீழே வேலை பார்க்குறேன், அதெல்லாம் செகண்டரி. ஃப்ரீயாக இருக்கீங்க, ஓகே. பட் அதோட உண்மையான கோல் பார்த்தீங்கன்னா டைம் தாங்க. அதாவது உங்களோட டைம் உங்களுக்கானது, அதேமாதிரி உங்களோட டிசிஷனும் உங்களுக்கானது. இந்த 2 விஷயத்துக்கு தான் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடமே எல்லோரும் ஆசைப்பட்றாங்க. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், அதாவது நான் நினச்ச நேரத்தில் எங்கேனாலும் பண்ணிக்கலாம், என்னனாலும் போய்க்கலாம். அதே மாதிரி நினச்ச முடிவுகள் எடுக்க முடியும். ஸோ ட்ராவலிங் ஆகட்டும், இல்லை ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் ஆகட்டும், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் ஆகட்டும், இதுதான் உங்களுக்கு கோலாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து வெல்த்தை க்ரியேட் பண்ண தாங்க நீங்கள் பிளான் பண்ணணும். பட் மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிடுறோங்க. அதாவது ஃபினான்ஷியல் ஒரு மேனேஜ்மெண்ட் இல்லாதனால ரிஸ்க்குங்கிறத அவாய்ட் பண்ணிடுறோம். அதனால தான் யாருக்கு இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை பற்றி ஒரு ஐடியா கிடைக்க மாட்டேங்குது. ஸோ யூ ஷுட் திங்க் அபவுட். ஸோ கைஸ், இந்த ஃபினான்ஷியல் ரிஸ்க்கு நான் சொன்ன மாதிரி இதை தான் வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் ஃப்ளெஜ் ஃபினான்ஷியல் ஒரு மேனேஜ்மெண்ட் தெரியாமல் போகுது. ஸோ அதில் தான் மிஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி த எண்ட் ஆஃப் அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முக்கியமானது வந்து ஃபினான்ஷியல் எண்ட் ஆஃப் த சாப்டரில் ஃபினான்ஷியல் விஸ்டம்க்கு வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டிங் எஃபெக்ட் தான் கைஸ். ஸோ இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் பற்றி என்ன சொல்கிறதுனா, ஸோ ஃபிபனோக்கி சீரீஸ்னு ஒன்று இருக்கும். நிறைய இந்த ப்ரோக்ராமர்ஸாக இருந்தால் தெரியும், இல்லை மேத்தமெட்டிக் லவர்ஸாக இருந்தால் தெரியும். அந்த 0, 1 அப்புறம் அது மாதிரி டபுள் ஆகிட்டே போகுது. 0, 1, 2, 3, 0, 1, 1, 2, then 3, then 5, 8, 13, then 21, then 34, then 55, அந்த மாதிரி இந்த மாதிரி டபுள் ஆகிட்டே போகும், 89. ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே நீங்கள் வந்து மோஸ்ட்லி நீங்கள் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சிருவீங்க கைஸ். ஸோ தட் இஸ் த திங் ஹியர். அதே மாதிரி ஐன்ஸ்டைன் கூட சொல்லியிருக்காரு, உலகத்திலே 7th ஒன்று பார்த்தீங்கன்னா காம்பவுண்டிங் எஃபெக்ட் தான். ஸோ அது தெரிஞ்சவனுக்கு வந்து இந்த யூனிவர்ஸே அவன் கட்டுப்பாட்டில் வைக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரூட்டலான ட்ரூத் சொல்லிட்டு போயிருக்காரு ஐன்ஸ்டைன். ஸோ இதுதான் ஃபினான்ஷியல் மணியோட, சைக்காலஜிக்கல் ஆஃப் மணியோட ஒரு சின்ன ஒரு சம்மரி. See you guys.